மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே இன்று உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை. நண்பர்களே, வாழ்வில் நாம் மட்டும் தனியாக வாழ்வதில்லை. நம்மோடு பல நண்பர்கள் இருப்பது நமக்கு அவசியம். நண்பர்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றார்கள். நம்முடைய வாழ்விலே நமக்கு துணை செய்கின்றார்கள், நம்மை தூக்கி விடுகின்றார்கள். இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் பார்க்கின்ற ஒன்று. ஆனால் அதே சமயத்திலே சில நண்பர்களால் லட்சியத்தை மறந்து வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு. எனக்கு ஒரு சிறிய ஞாபகம் வருகிறது. ஒரு கிராமத்திலே ஒரு பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற ஒரு பையன், ஏறக்குறைய 9ஆம் 10ஆம் 11ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு கிரிக்கெட் விளையாட்டில் ரொம்ப ஆர்வம். எப்படியாவது அந்த கிராமத்து கிரிக்கெட்டு டீமில் சேர்ந்து அந்த விளையாட்டில் பல இடங்களுக்கு போய் விளையாடி பரிசு பெற்று உயர வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். அதற்காக நிறைய முயற்சிகளும் எடுத்திருந்தான். ஓரளவுக்கு நல்ல கிரிக்கெட் பிளேயராகவும் வந்துகிட்டே இருந்தான். அந்த சமயம் பார்த்து அந்த கிராமத்துக்கு ஒரு 2 புதிய குடும்பங்கள் வந்தார், கொஞ்சம் வளர்ந்த பசங்களோட. அப்போ இந்த பையன் அவங்களோட கொஞ்சம் அப்படியே சேர ஆரம்பித்தான். அந்த பசங்களுக்கு என்ன அப்படின்னா, கிரிக்கெட்ல எல்லாம் ஆர்வம் கிடையாது. வெட்ட வெளியில் போய் இந்த கில்லி தாண்டல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கில்லி அடிக்கிறதுல அவங்களுக்கு. இந்த பையன் அவங்களோட சேர்ந்து கிரிக்கெட்டை அப்படியே ஏறக்குறைய விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து கில்லி தாண்டல் ஆட ஆரம்பிச்சு. ஒரு நாள் அவனை பார்த்து கேட்டேன், என்னப்பா அவனுடைய கிரிக்கெட்டு? அப்போ சொன்னேன், ஃபாதர் இப்போல்லாம் கிரிக்கெட் போகிறதில்ல ஃபாதர். ஏன்பா? இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் 2-3 பசங்க வந்தாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் கில்லி தாண்டல் ஆட போகிறேன், அதனால் கிரிக்கெட்டுக்கெல்லாம் இப்போ போகல. நண்பர்களே, வெற்றி வாழ்க்கைக்கு நண்பர்களோடு கலந்திருப்பது அவசியம். ஆனால் நமது லட்சியத்தை மறந்து அந்த நண்பர்களோடு கரைந்து விட்டால் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. பாருங்கள், 2 வார்த்தை பயன்படுத்துகிறேன். நண்பர்களோடு கலந்து இருங்கள், ஆனால் நண்பர்களோடு கரைந்து விடாதீர்கள். எப்போ அந்த கரைதல் உண்டாகிறது? நம்முடைய இலட்சியத்தை மறந்து நாம் அடைய வேண்டிய இலக்குகளை எல்லாம் மறந்துவிட்டு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து அவர்களோடு இருந்து என்று சொல்லும்போது நமது லட்சியம் காட்டிலே பறந்து போகிறது அல்லவா? எனவே நண்பர்களே, வெற்றி வாழ்க்கைக்கு நண்பர்களுடன் கலந்திருப்பது அவசியம். ஆனால் உங்கள் லட்சியத்தை மறந்து அவர்களோடு கரைந்து விட்டால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு கலந்து வாழ்ந்து வெற்றி அடையுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.